இந்து மித்தாலஜியில ரொம்பவும் சக்தி வாய்ந்த நிறைய அசுரர்கள் இருந்தாங்க. அவர்களோட பவர்ஸ் அடிப்படையில மிகவும் முக்கியமான 10 அசுரர்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னதான் தேவர்கள் அமரத்துவம் பெற்றிருந்தாலும் இந்த அசுரர்கள் தேவர்களை வெற்றி கொண்டு அவங்களை அடிமையாக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்களா இருந்தாங்க. இந்து மித்தாலஜியில அசுரர்கள் பற்றி என்ன சொல்லிருக்காங்கன்னு அதன் அடிப்படையிலே இந்த வீடியோ இருக்க போகுது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ ஒரு லைக் பண்ணுங்க. முக்கியமா உங்களோட ஃபேவரட் காட் யாருன்னு இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். 10வது இடத்துல இருக்கிறது கும்பகர்ணன். ராவணனின் தம்பியான இவர் ராமரோட நடந்த யுத்தத்தில் அசைக்க முடியாத வீரரா திகழ்ந்தாரு. தர்மம் மீது நல்லா தெரிஞ்சிருந்தும் தன்னோட அண்ணனுக்காக போருக்கு போனாரு. பல்லாயிரக்கணக்கான வானர வீரர்களை கொன்று குவித்தாரு. இவரை யாராலுமே கட்டுப்படுத்த முடியாதுன்னு ஹனுமானே நேரடியாக யுத்தம் செய்ய போறாரு. அப்போது இவரோட சக்தியை பார்த்து ஹனுமான் பிரமிச்சு போயிடுறாரு. இவரை ஸ்ரீராமரால தான் கொல்ல முடியும்ன்ற அளவுக்கு இவர் சக்தி வாய்ந்தவர். 9வது இடத்துல இருக்கிறது ராவணன். இவர் பாதி பிராமண குலத்தையும் பாதி அசுர குலத்தையும் சார்ந்தவர். 10 கலைகளில் தலை சிறந்தவர் ஆகிய ராவணன் சிறந்த சிவபக்தராக இருந்தாரு. சிவனிடமிருந்து நிறைய வரங்களை வாங்கி கிட்டத்தட்ட அமரத்துவம் பெற்றவராகவே திகழ்ந்தாரு. இவரோட சக்தியை புரிஞ்சு கொள்ள ஒரு உதாரணம் சொல்றேன். புஷ்பக விமானத்துல போய்கிட்டு இருக்கும் போது கைலாய மலை இடையூறா இருந்துச்சுன்னு கைலாய மலையே பெற்றெடுக்கும் அளவுக்கு இவர் வலிமையானவர். இவரோட சக்தியால எல்லா தேவர்களையும் அடிமையாக்கி உலகத்தையும் ஆட்சி செய்தார். என்னதான் ராமாயணத்துல இவரை கொடூரமான அசுரனா பிரதிபலிச்சாலும் தான் ஆட்சி செய்த மக்களை செல்வ செழிப்போட பாதுகாப்பா பாத்துக்கிட்டு இருக்காரு. தமிழ் மக்கள் இவர் மேல தனி அன்பு வச்சிருக்காங்க. 8வது இடத்துல இருக்கிறது இந்திரஜித். ராவணனின் மகனான இந்திரஜித் பிறக்கும் போது ஆர்ப்பரிக்கும் முடிமின்னர்கள் தோன்றியதால இவர் மேகநாதன் என்று அழைப்பார்கள். இந்திரனையே போரில் வென்று இந்திரஜித் எனும் பெயர் பெற்றாரு. நீங்க கேட்கலாம், ராவணனை விட இவர் சக்தி வாய்ந்தவரானு. ஆமாங்க, போர்க்கலையில அனைத்து அஸ்திரங்களையும் பிரயோகிக்க தெரிஞ்சவர். 5 பூதங்களையும் அடக்கும் ஆற்றல் இவருக்கு இருக்கு. ஆகாயத்துல மாயமாக மறைந்து தாக்கும் பல்லமே பெற்றவர். கடவுளின் அவதாரமான ராமரையே போரில் வீழ்த்தியவர். லட்சுமணனை கூட கிட்டத்தட்ட வதம் பண்ணிருப்பாரு. ஆஞ்சநேயர் மட்டும் சஞ்சீவினி மூலிகையை கொண்டு வராம விட்டுருந்தா ராமரோட படைய முழுக்க அழிச்சிருப்பாரு. விபீஷணன் இவரோட வீக்னஸ் ராம லட்சுமணனுக்கு தெரியப்படுத்தினாலதான் இவரை அழிக்க முடிஞ்சது. 7ஆம் இடத்துல பார்க்க போறது இரண்யகசிவு. நம்ம பக்த பிரகலாதன் படத்துல பார்த்திருப்போம். இரண்யகசிவு பல வருடங்களா கடும் தவம் புரிந்து பிரம்மதேவரிடமிருந்து நிறைய வரங்களை வாங்கி எல்லா தேவர்களையும் சிறைபிடித்தாரு. உலகத்தையும் ஆட்சி செய்த இவர் யாராலும் வெல்ல முடியாதவரா திகழ்ந்தாரு. மகாவிஷ்ணுவின் அவதாரங்களிலேயே சக்தி வாய்ந்த அவதாரமான நரசிம்மரால தான் இவர் அழிக்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு இவர் சக்தி வாய்ந்தவர் என்பதாலதான் மகாவிஷ்ணுவுக்கு நரசிம்ம அவதாரம் எடுக்கணும்னு தேவைப்பட்டது. 6ஆம் இடத்துல பார்க்க போறது பானாசுரன். சிவபெருமானின் தீவிர பக்தராகிய இவர் 1000 கைகளை உடையவரா இருந்தாரு. சிவபெருமானிடமிருந்து பல ஆண்டுகளா தவம் புரிந்து சக்தி வாய்ந்த வரங்களை பெற்றாரு. அதுல முக்கியமான வரம், இவருக்கு தீங்கு நேரும் போது சிவனே முன் வந்து காப்பாற்றுவார். இதனால இவர் உலகங்களையும் ஆட்டி படைச்சாரு. இறுதியில மகாவிஷ்ணுவே இவருடன் யுத்தம் புரிந்து 1000 கைகளையும் வெட்டினாரு. பிறகு சிவபெருமான் தலையிட்டதால விஷ்ணு இவரை மன்னித்தாரு. பின்பு மனம் திருந்திய பானாசுரன் சிவகணங்களில் ஒருவராக இணைந்தாரு. 5ஆவதா பார்க்க போறது நரகாசுரன். இவரை கிருஷ்ணர் அழிச்சாலதான் தீபாவளி கொண்டாடுறோம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவர் விஷ்ணுவின் அவதாரத்தால் தோற்றுவிக்கப்பட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை காப்பாற்றிய போது பூமாதேவிக்கும் வராக அவதாரத்துக்கும் பிறந்தவர் தான் இவர். சோ இவர் பேசிக்காவே ரொம்பவே ஸ்ட்ராங். அதோட பிரம்மரை நோக்கி 1000 வருடங்கள் தவம் இருந்து வரம் பெற்று யாருமே அழிக்க முடியாத சக்தியா உருவானாரு. அதோட இவர் அழிக்கணும்னா தன் தாயால மட்டும்தான் அழிக்க முடியும் என வரம் பெற்றாரு. தேவர்களை அஞ்சு நடுங்கும் அளவுக்கு மிகப்பெரிய வலிமையுடையவரா இருந்தாரு. உலகத்தையுமே ஆட்டி படைச்ச இவர் இறுதியா விஷ்ணுவின் இன்னொரு அவதாரமாகிய கிருஷ்ணரின் உதவியால பூமாதேவியின் அம்சமாகிய சத்யபாமாவால் கொல்லப்பட்டார். 4ஆவதா பார்க்க போறது சூரபத்மன். இவர் பல யுகங்களா சிவனை நோக்கி கடும் தவம் செய்தாரு. ஆனால் இவருக்கு சிவன் காட்சி அளிக்கவே இல்லை. பின்பு தன்னையே மாய்த்து சிவனை குளிர்வித்து பல வரங்களை பெற்றாரு. அதுல முக்கியமானது ஒரு அண்டத்திலிருந்து இன்னொரு அண்டத்துக்கு போகக்கூடிய சக்தி. இவர் மல்டிவர்ஸ் அளவிலான சக்தியை பெற்றுக் கொண்டவர். பொதுவா ஒரு அசுரனை கொல்ல கடவுள் மனிதனா அவதாரம் எடுப்பாரு. உதாரணத்துக்கு ராவணனை அழிக்க மகாவிஷ்ணு ராமரை அவதாரம் எடுத்திருப்பாரு. சூரபத்மனை அழிக்க சிவபெருமான் தன்னோட முழு அம்சமாகிய முகப்பெருமான் என்னும் கடவுளையே தோற்றுவித்தாரு. அப்படி என்றால் சூரபத்மனின் சக்தியை நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன். 3ஆவதாக மகிஷாசுரன். மிகவும் சக்தி வாய்ந்த அசுரன். பிரம்மதேவரிடமிருந்து 1000 ஆண்டுகள் தவம் இருந்து சாகா வரத்தை கேட்டாரு. ஆனால் பிரம்மதேவர் சாகா வரத்தை வழங்க முடியாது. வேறு வரத்தை கீழ் என்றவுடன் எனக்கு மரணம் ஒன்று நிகழ்ந்தா அது பெண்ணாலதான் நடக்கணும்னு கேட்டு பெற்றுக்கொண்டாரு. அவரின் சக்தியால 33 கோடி தேவர்களையே வெற்றி கொண்டாரு. இதனால தேவர்கள் விஷ்ணுவிடம் முறையிட்டாங்க. விஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தால தாக்கியும் கூட மகிஷாசுரனை அழிக்கவே முடியல. அப்படின்னா அந்த அசுரனோட ஸ்ட்ரென்த்தை நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன். உண்மையை புரிந்து கொண்ட மகாவிஷ்ணு ஆதிபராசக்தியிடம் பொறுப்பு ஒப்படைக்கிறாரு. மகிஷாசுரனை ஒரு பெண்ணாலதான் அழிக்க முடியும் என்பதால ஆதிபராசக்தியை துர்கா ரூபமா அவதரித்து 9 நாட்கள் கடும் போரிட்டு தான் இவரை அழிச்சாங்க.
இரண்டாவது நம்ம பார்க்க போறது ஜலந்தரன். ஒரு முறை சிவபெருமான் இந்திரனின் செருக்கை அடக்கும் விதமாக சிவன் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பொறியை செலுத்தினார். பயந்து போன இந்திரன் தன் தவறை உணர்ந்து சிவனிடம் மன்னிப்பு கோருவார். கருணை உள்ளம் கொண்ட சிவபெருமான் அந்த தீப்பொறியை திசை மாற்றி கடலில் செலுத்தினார். அந்த தீப்பொறி கடலுக்குள்ள சென்ற குழந்தையை உருவெடுத்தது. அவன்தான் ஜலந்தரன். சிவனின் அம்சமாக பிறந்த இவர் கடவுள்களையே அழிக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவர். அவரின் மனைவி மிகப்பெரிய பதிவிரதியா இருந்ததால அவருக்கு இன்னும் கூடுதல் சக்தி கிடைத்தது. இதனால மூவுலகத்தையுமே வெற்றி கொண்டு எல்லா தேவர்களையும் அடிமையாக்கினார். தேவர்கள் சிவனிடம் முறையிட்ட போது சிவபெருமான் ஜலந்தரனை அழிக்க முருகப்பெருமானை அனுப்புவாரு. பட் முருகனுடைய சம பலத்துடன் மோதி தோல்வி அடையாம இருப்பாரு. நீங்க திங்க் பண்ணுவீங்க ஜலந்தரனை முருகப்பெருமானால அழிக்க முடியும்னு. ஆனா முருகன் மற்றும் ஜலந்தரன் இருவருமே சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிருப்பாங்க. இருவருமே சிவனுடைய அம்சம். பார்வதி தேவி முருகனுக்கு சக்தி வேலை கொடுத்து போர்க்கடவுளா மாற்றியிருப்பாங்க. ஆனா ஜலந்தரன் சிவனின் கோபாக்னியால உருவானதால ரொம்பவே சக்தியுடையவரா இருப்பாரு. இறுதியில சிவபெருமானின் நேரடியா யுத்தம் புரிந்துதான் இவர் அழிப்பாரு. முதலாம் இடத்துல இருக்கிறவங்க இவங்க ரொம்பவே சக்திசாலிங்க. இவங்களோட பேர் மது மற்றும் கைடவர். இவங்களை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்காது. பிரபஞ்சம் உருவாக தொடங்கிய ஆரம்பத்திலேயே இருள் சக்தியாக உருவானவர்கள். இவர்கள் பார்வதி தேவி வழங்கிய பல வரங்களால அதிசக்தி வாய்ந்தவர்களாக திகழ்ந்தாங்க. பிரம்மாவின் படைத்தல் தொழிலை நிப்பாட்டி தங்களுக்கான பிரபஞ்சத்தை தாங்களே உருவாக்கும் அளவுக்கு வல்லமை பெற்றவர்களாக இருந்தாங்க. ஒருமுறை பிரம்மாவையே போரில் தோற்கடித்த போது பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவிடம் தஞ்சம் புகுவார். ஆனா மகாவிஷ்ணுவால கூட இவர்களை உடனே வெல்ல முடியாம போயிடும். பல யுகங்களா இந்த யுத்தம் நடக்குது. மகாவிஷ்ணு பார்வதி தேவியிடம் சென்று மாய மோகினியாக உருவாகி போரின் போது வர சொன்னாரு. மாய மோகினியாக பார்வதி தேவி வரும்போது இந்த இரு அசுரர்களும் மோகினியின் அழகில் மயங்கி யுத்தம் புரியாம இருப்பாங்க. இதை பார்த்த விஷ்ணு, உங்களுக்கு போர் புரிய விருப்பம் இல்லையா, உங்களுக்கு வரம் ஏதாச்சும் வேணுமா நிகழ்நமா சிரிப்பாரு. மோகத்தால சிக்கியிருந்த அசுரர்கள், எனக்கு வரம் எல்லாம் வேணாம், வேண்டுமானால் நீ என்னிடம் வரம் கேட்டு பெற்றுக்கொள்ளன்னு விஷ்ணுவிடம் சொல்றாங்க. மகாவிஷ்ணு தந்திரமாக உங்கள் இறப்பு என் கையால் நிகழ வேண்டும் என வரத்தை பெற்றுக் கொள்றாரு. சுய நினைவுக்கு வந்த அசுரர்கள் திகைச்சு போயிடுறாங்க. இறுதியா மகாவிஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தாலேயே இருவரையும் கொள்றாரு. மகாவிஷ்ணுவால அந்த இரு அசுரர்களையும் வரம் வாங்கித்தான் அழிக்க முடிஞ்சது. ஒவ்வொரு அசுரனும் தங்கள் காலத்தில் உலகையே அதிர வைத்தவர்கள். ஆனா எந்த சக்தி இருந்தாலும் அதர்மம் வழியில் சென்றால் முடிவு அழிவுதான். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு யார் ஸ்ட்ராங்கஸ்டான அசுரன் நினைக்கிறீங்க என்பதை காமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ மக்களே, உங்களோட சப்போர்ட் எனக்கு முக்கியமா தேவை. உங்களோட சப்போர்ட் இருந்தா தான் மேலும் இப்படியான வீடியோவை கிரியேட் பண்ண எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ கூடிய வரைக்கும் இந்த வீடியோவை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. AK Bytes யூடியூப் தளத்தை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.